குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அலகு 21 பயிர் பெருக்கமும் மேலாண்மையும் பாடத்தில் இலையில் தெளிப்பு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இலையில் தெளிப்பு என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். தாவரங்களுக்கு பூச்சிகளினுடைய பாதிப்பு இருக்கும் பொழுது தாவரங்களின் மீதும் இலைகளின் மீதும் தெளிப்பான்கள் கொண்டு அந்த பூச்சிகளை விரட்டுவதற்கான பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம வந்து தெளிப்போம். ஸோ இப்பொழுது நம்ம பூச்சிக்கொல்லி உப்புக்களுக்கு மாறாக தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இந்த இலையின் மீது தெளிக்கப்படும் பொழுது தாவரங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற ஊட்டச்சத்தானது கூடுதலாக கிடைக்கப்படுகின்றது. ஆக மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்குடைய அளவு குறையும் பொழுது தாவரங்களுக்கு இம்முறையில் ஊட்டச்சத்தினை வழங்கப்படுகின்ற இந்த முறைக்கு தான் இலையில் தெளிப்பு முறை என்று அழைக்கப்படுகின்றன. இதனால் கூடுதலான ஊட்டச்சத்துக்கள் தாவரங்களுக்கு கிடைக்க வழிகை செய்கிறது. ஓகே, இலையில் தெளிப்பு எனப்படுவது திரவநிலை உரங்களை தாவர இலைகளின் மீது நேரடியாக செலுத்தி தாவரங்களுக்கு ஊட்டமளிக்கும் தொழில்நுட்பம் ஆகும். தாவரங்கள் அவசியமான கனிமங்களை இலைகளில் உள்ள இலைத்துளைகள் மூலமாக உறிஞ்சுகின்றன. ஆனால் அவை யாவும் புறத்தோலின் வழியாகவே தாவரத்திற்கு செல்கின்றன. கடல் பாசிலிருந்து பெறப்படும் கடல் சார்ந்த தாவரங்களின் கலவைகள் தாவர இலை, பூக்கள் மற்றும் கனிகளின் மேம்பாட்டிற்கான பயனுள்ள நுண்கனிமங்களையும் சில ஹார்மோன்களையும் கொண்டுள்ளன. இலைவழி ஊட்டம் பொதுவாக அதிகாலை அல்லது மாலையில் அளிக்கப்படுகிறது. இப்போது தாவரங்களானது நம் மண்ணில் அதனுடைய வேர் பகுதியானது ஊன்றி வளர்கின்றன. அந்த தாவரங்களுக்கு தேவையான ஊட்டமானது மண்களில் சேகரிக்கப்பட்டு அந்த மண்களினுடைய வழியாகத்தான் நீரோட்டத்தின் வழியாக அந்த நீரினுடைய அந்த உறிஞ்சுதல் வழியாகத்தான் ஊட்டச்சத்தானது பெறுகின்றன. ஸோ மாறாக ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாவரங்களின் மீது அதாவது இலைகளின் மீது தெளிக்கப்படும் பொழுது அந்த இலைகளில் உள்ள இலைத்துளைகள் வழியாக இந்த ஊட்டச்சத்துக்களானது உறிஞ்சப்பட்டு தாவரங்களுக்கு தேவையான ஊட்டமானது பெறுகின்றன. இது தாவரங்களுக்கு தேவையான நுண்கனிமங்கள் மற்றும் ஹார்மோன்கள் மற்றும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இவை தெளிப்பது போலவே இந்த உரங்களையும் திரவ நிலையில் இருக்கக்கூடிய உரங்களையும் தாவரங்களுக்கு தெளிவதன் பொழுது இலையின் மூலமாக தாவரங்களுக்கு கிடைக்கின்றன. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுமா பாருங்கள், இந்த இலைவழி ஊட்டவளித்தல் மூலமாக வழங்கப்படும் ஊட்டப்பொருட்களுக்கு ஏற்ப துளங்கள் தாவரங்களில் விரைவாக வெளிப்படுகிறது. அதாவது தாவரங்களின் மீது இந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த உரங்களை தெளிப்பதன் மூலமாக அதனுடைய பதில் வினையானது விரைவாக செயல்பட்டு தாவரங்களுக்கு நல்ல ஒரு நன்மை இருக்கின்றன. ஓகே, இந்த வேரின் மூலமாக தாவரங்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களை விட இலையின் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களானது அதிகம். வேரின் மூலம் தாவரங்களுக்கு உணவளிக்க முடியாத பொழுது இலைவழி ஊட்டமளித்தல் பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்தது செயல்மிகு நுண்ணுயிரிகள். ஓகே, இப்போது செயல்மிக்க நுண்ணுயிரிகள் எசென்ஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லி பார்த்தோம்னா என்னென்னு கேட்டேன்னா, தாவரங்களின் பயிர் பெருக்கத்திற்கு தேவையான அந்த ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய, அதாவது மண்ணிற்கும் தாவரங்களுக்கும் தேவையான ஆற்றலை கொடுத்து பயிர் பெருக்கத்தை ஊட்டமளிக்கின்ற அல்லது பயிர் பெருக்கத்தை ஊக்குவிக்கின்ற உயிரினங்களை இந்த செயல்மிக்க நுண்ணுயிரிகள் என்று நாம் அழைக்கின்றோம். ஓகே, இந்த செயல்மிக்க நுண்ணுயிரிகள் எனப்படுபவை பொதுவாக இயற்கையில் காணப்படும் பல்வேறு செயல்திறன் மிக்க நுண்ணுயிரிகளின் ஒரு தொகுப்பு தான் இந்த செயல்மிக்க நுண்ணுயிரிகள் என்று அழைக்கப்படுவது. பொதுவாக நுண்ணுயிரிகளின் தொகுப்பு நைட்ரஜன் நிலைப்படுத்திகள், பாஸ்பேட் நிலைப்படுத்திகள், ஒளிச்சேர்க்கை நுண்ணுயிரிகள், லாக்டிக் அமில பாக்டீரியா, ஈஸ்ட், வேரி பாக்டீரியா மற்றும் பல வகை பூஞ்சைகள் மற்றும் ஆக்டினோமைசீட்டுகள் திறன்மிக்க நுண்ணுயிர்களாக இருக்கின்றன. ஸோ மேற்கண்ட இந்த நுண்ணுயிர்கள் அனைத்துமே தாவரங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடிய நுண்ணுயிர்களாக இருக்கின்றன. இவை ஊட்டப்பொருள் மறுசுழற்சி, தாவர பாதுகாப்பு, மண்ணின் நலம் மற்றும் வளத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் ஒவ்வொரு வகை நுண்ணுயிர்களும் அவற்றின் நன்மை தரும் பங்கினை கொண்டுள்ளன. ஸோ மேற்கண்ட அந்த நுண்ணுயிர்கள் அனைத்துமே தாவரங்களுடைய பாதுகாப்பு, வளம், மண்ணின் வளம், தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதனுடைய பாதுகாப்பு ஆகிய எல்லா விதமான செயல்பாட்டிற்குமே பயன் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய வகையில் இந்த நுண்ணுயிர்கள் இருக்கின்றன. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஞ்சகவ்யா. ஓகே, பஞ்சகவ்யா என்பது வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு கரைசல். அதாவது தாவரங்களின் இலைகள் மீது தாவரங்களுக்கு இலைகள் மீதோ அல்லது தாவரங்களுக்கு வளர்கின்ற அந்த விதைகள் ஊண்டுகின்ற அந்த நிலத்தின் மீதோ தெளிக்கப்படுகின்ற ஒரு விதமான ஒரு கரைசல், 5 விதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு கரைசல் நிறைந்த அந்த திரவப் பொருளை தாவரங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த முறைக்கு பேர் தான், அந்த பொருளுக்கு பேர் தான் பஞ்சகவ்யா என்பது. இது பசுவிலிருந்து பெறப்பட்ட சாணம், மாட்டின் சிறுநீர், பால், தயிர் மற்றும் நெய் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த 5 பொருட்களும் பஞ்சகவ்யா என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பஞ்சகவ்யமானது தாவரங்களுக்கு தேவையான வளர்ச்சியை தூண்டுகின்ற ஒரு மூலப்பொருளாக இருக்கின்றன. ஓகே,
இது வளர்ச்சியை தூண்டும் மற்றும் நோய்களை தடுக்கக்கூடிய திறனை பஞ்சகவ்யா கொண்டுள்ளது. இது பூச்சிகளை தடுத்து விளைச்சலை அதிகரிக்கிறது. இது பஞ்சகவ்யமானது மண்ணினுடைய மேல் பரப்பிலையும் தாவரத்துடைய மீதும் தாவரத்துடைய இலைகள் மீதும் தாவர பரப்பினுடைய முழுவதும் என்ன பண்ண மேலே தெளிக்கப்படும் பொழுது தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் இதனுடைய வளர்ச்சியும் தூண்டுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் தாவரங்களை தாக்கி அழிக்கின்ற அந்த பூச்சிகளிடமிருந்தும் தாவரங்களை பாதுகாக்கிறது. ஓகே, இது விவசாய நிலங்களில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு விவசாயிகளை இதனை தயார் செய்ய முடியும். ஓகே, பஞ்சகவ்யா விதைகளை தயார் செய்வதிலும் பயன்படுகின்றன. அதாவது விதைகளை தயார் செய்வதுனா விதைகளை வந்து பார்த்திங்கன்னா பக்குவப்படுத்தி அதை சேமித்து வைத்து நன்கு முளைக்கக்கூடிய திறனை அதிகரிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த விதைகளை தயார் செய்வது என்பது. இம்முறையில் விதைகள் 20 நிமிடங்களுக்கு பஞ்சகவ்யா கரைசலில் ஊற வைக்கப்படுகின்றன. தற்போது நடைமுறையில் உள்ள பஞ்சகவ்யா ஒரே ஒரு கரிம மூலத்திலிருந்து உருவாக்கப்பட்டு பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. வெளிநாட்டு மாட்டு இனங்களிலிருந்து பெறப்படும் பொருட்களை விட உள்நாட்டு மாட்டு இனங்களிலிருந்து பெறப்படும் பொருட்கள் ஊட்டம் மிகுந்தவையாக உள்ளன. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மண்புழு கரைசல். இப்போ மண்புழு கரைசல் அல்லது வெர்மி வாஷ் என்று சொல்லக்கூடிய இந்த மண்புழு கரைசலானது பூச்சிகளை விரட்டி அடிக்கின்ற ஒரு உயிரியல் பூச்சிக்கொல்லி மருந்தாக செயல்படுகின்றன. இந்த மண்புழு கரைசலானது எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தொட்டிகள்லையோ அல்லது ஒரு பக்கெட்லேயோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தயாரிக்க தேவையான ஒரு அமைப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு ஊற்றப்படுகின்ற நீரானது அந்த மண்புழு உரம் மற்றும் மண்புழுவின் மீது பட்டு கீழே இறங்கி வருகின்ற நீரானது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நம்ம சேகரிக்கிறோம். அப்படி சேகரிக்கப்படுகின்ற அந்த தண்ணீர் கரைசல் பொருளுக்கு பேர் தான் மண்புழு கரைசல் என்பது. ஓகே, மண்புழுக்களின் செயல்பாடுகளை கொண்ட ஒரு அமைப்பின் வழியாக நீர் சென்ற பிறகு சேகரிக்கப்படும் திரவம் மண்புழு கரைசல் எனப்படும். இது கரிம மூலக்கூறுகளிலிருந்து பெறப்படும் நுண் ஊட்டப் பொருட்களுடன் மண்புழுக்களின் வளவளப்பான சுரப்பு மற்றும் கழிவுகள் சார்ந்த கரைசலாக இருக்கின்றன. இது பயிர்களுக்கு இலைத்தளிப்பானாகவும் மண்புழு கரைசல் பயன்படுகிறது. ஓகே, அடுத்தது உயிரி கட்டுப்பாட்டு முறைகள். இந்த உயிரி கட்டுப்பாட்டு முறை என்பது உயிருள்ள ஒரு உயிரினத்தின் மூலமாக எவ்வாறு உயிருள்ள தாவரங்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது தான் உயிரியல் கட்டுப்பாட்டு முறை, பயோ கண்ட்ரோல். ஓகே, உயிரி கட்டுப்பாடு அல்லது உயிரியல் கட்டுப்பாடு என்பது பூச்சிகள், உண்ணிகள் மற்றும் களை மற்றும் தாவர நோய்களை பிற இனங்களை கொண்டு கட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் உயிரி கட்டுப்பாட்டு முறைகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உயிரி கொன்றுண்ணிகள், உயிரி பூச்சிக்கொல்லிகள், உயிரி பூச்சி விரட்டிகள் மற்றும் உயிரி உரங்கள் ஆகியவை பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் பிற பூச்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நுண்ணுயிர்களை கட்டுப்படுத்த உதவுகின்றன. ஓகே, ஸோ இந்த மாதிரியான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளில் எந்த ஒரு மண்களுக்கும் தாவரங்களுக்கும் பாதிப்போ எந்த ஒரு பக்க விளைவுகளோ கிடையாது. ஸோ அதிலிருந்து பெறப்படுகின்ற தாவரத்தில் பெறப்படுகின்ற உணவுகளை உண்ணுகின்ற மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத ஒரு பொருள்களாக இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்கின்றன. அடுத்தது உயிரி கொன்றுண்ணிகள். தாவரங்களை தாக்கும் பூச்சிகளை தங்களது உணவாகவும் தங்கள் பெருகுவதற்கான ஊடகமாகவும் பயன்படுத்தக்கூடிய இயற்கையில் காணப்படும் பூச்சிகள் உயிரி கொன்றுண்ணிகள் எனப்படுகின்றன. இந்த உயிரி கொன்றுண்ணிகள் என்ன பண்ணுதுன்னா, தேவையான தாவரங்களை தாக்கி அளிக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை, உயிருள்ள ஒரு காரணிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடுகள் உடைய அந்த பகுதி தான் உயிரி கொன்றுண்ணிகளின் பேர். ஓகே, இது அதிக எண்ணிக்கையில் இவற்றை பயன்படுத்துவதால் பசுமையான வயல்களில் பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளை நாம் அழிக்கலாம். அசுவினி பூச்சிகள், வெள்ளை ஈக்கள், பருத்தி, உருளைப்புழுக்கள், இலைப்பூச்சிகள் போன்றவற்றை கிரைசோபா சிற்றினம் மற்றும் மெனோசிலஸ் சிற்றினம் ஆகியவற்றை கொண்டு நாம் கட்டுப்படுத்தலாம். இது எல்லாமே உயிரி கொன்றுண்ணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த விதமான பூச்சிகள் மற்றும் சிற்றினங்களானது தாவரங்கள் மீது தெளிக்கப்படும் பொழுது அந்த தாவரங்களை தாக்கி அளிக்கக்கூடிய பூச்சிகளை இது என்ன பண்ணுதுன்னா கொன்று உணவாக எடுத்துக்கொள்வதனால இந்த பாதிப்பானது தாவரங்களுக்கு வருவது கிடையாது. ஓகே, அடுத்தது கரும் பொறிவண்டு பல மரங்களில் காணப்படும் ஒரு வகை பூச்சியாகும். இது அம்மரத்தில் காணப்படும் சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்கின்றது. ஒரு ஆண்டில் 1000க்கும் அதிகமான பூச்சிகளை இது உண்கிறது. ஓகே, அடுத்த வகுப்புகளில் நம்ம உயிரி பூச்சிக்கொல்லிகள் பற்றி தெளிவாக பார்க்கலாம். நன்றி.